தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கத்திரி வெயிலின் உக்கிரத்தால் பொதுமக்கள் அவதிக்குள்ளான நிலையில் திடீரென நேற்று கோடை மழை பெய்தது. மார்த்தாண்டம், குழித்துறை, சுவாமிமார் மடம், தக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இடிமின்னலோடு கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆறுகள், ஏரிகளில் நீர் நிரம்பும் என்பதால் தண்ணீர் பஞ்சம் தீரும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட இடியால் விவசாயி கருணாகரன் என்பவரது மாட்டுக் கொட்டகை சேதமடைந்தது. இதனால் 3 மாடுகள் இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்தன. இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், செய்துங்கநல்லூர், ஆழ்வார் திருநகரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று மாலை திடீரென இடியோடு கூடிய பலத்த மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் கடையாம்பட்டி பகுதியில் கடந்த 1 வருடமாக வறட்சியும் வெயிலும் வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 1 மணி நேரம் இடியோடு கூடிய மழை கொட்டி தீர்த்தது. நாமக்கல் மாவட்டம் வெண்ணாந்தூர் பகுதியில் பலத்த சூறாவளி காற்றோடு ஆலங்கட்டி மழை பெய்தது. இதேபோல ராசிபுரம், சிங்களாந்தபுரம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றோடு மழை பெய்தது. சில இடங்களில் மரங்கள் சாய்ந்தன. ஈரோடு மாவட்டம் பவானி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றோடு பெய்த மழையால் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்தன. இதனால் சிறிது நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அந்த பகுதிகளில் பவானி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான கருப்பண்ணன் ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் திருவரத்தை அடுத்த தென்பள்ளி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் மழை வேண்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் விரதமிருந்து தீ மிதித்தனர். அப்போது திடீரென மழை பெய்ததால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.